அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் சீனிவாசன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். நம்ம vlogல என்ன கான்செப்ட்னா டே டு டே லைஃப், டிராவல், அப்புறம் ஏதாவது ஒரு ரியல் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ், பிலாசபிலாம் சொல்லலாம்னு பிளான் வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாமே பிளான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமா நான் ஒரு ஏஐ கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். அப்படியே அந்த சேட் இன்ட்ரெஸ்டிங்கா மாறி அப்புறம் அது ரெடிட்ல போஸ்ட் பண்ணி அதுல கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்தது, நல்லா இருந்துச்சு. சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ அந்த கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீப் சீக். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஏஐ. ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. டெவலப்மெண்ட் பண்ண போனோம் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சின்ன லோக்கல் கம்பெனியோட சர்வர் மாதிரிலாம் யூஸ் பண்ணா கொஞ்சம் சார்ஜஸ் வரும். ஆனா அதர்வைஸ் வந்து மற்ற கம்பேரிங் டு மற்ற ஏஐ விட இது வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கும். ஆக்சுவலி இது ஓப்பன் சோர்ஸ். ஸோ இந்த ஆக்சுவலி இந்த சேட்டை நான் எப்படி இன்ஸ்பயர் பண்ணி ஆரம்பிச்சேன்னா, விஜய் வரதான் இருக்காரு, நம்ம மெட்டாமங்கில இதை பத்தி பேசியிருந்தாரு. ஓப்பன் சோர்சஸ், க்ளோஸ் ரிசோர்ஸ்ல அதெல்லாம் ஏஐ பேசியிருந்தாரு. அப்ப எனக்கே அப்பதான் ஐடியா கிடையாது. ஓகே, டீப் சீக்ன்றது ஓப்பன் சோர்ஸா இருக்கா அப்படின்னு. நான் ஓப்பன் சோர்ஸா நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா லினக்ஸ், அதுதான் அதை பத்தி எனக்கு அதிகமா தெரியும். ஓப்பன் சோர்ஸ், அதுக்கடுத்து லினக்ஸ் யூஸ் பண்ணாலே அதுக்கடுத்து அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் மோஸ்ட்லி ஓப்பன் சோர்ஸா இருக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் என்ன, அதோட பேசிக் இன்ட்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஒரு டெவலப்பர் வந்து ஃப்ரீயா கொடுப்பாப்ல. அதை வச்சு நம்ம அதை வந்து கோடிங் தெரிஞ்சா மெருகேற்றி நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்தலாம். அப்படின்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி யூசபிள் அளவுக்கு தான் வரும். ஸோ அப்படிதான் ஓஎஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் உடைய ஓஎஸ் இருந்துதான் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி பெய்ட் வெர்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஓப்பன் க்ளோஸ்டு. ஓப்பன் என்னன்னா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. க்ளோஸ்டுனா என்னன்னா அதை ஒருத்தர் எடுத்து ஆட்கள் போட்டு கோடிங் பண்ணி அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அதை வந்து எனக்கு இத்தனை ரூபா நீ கொடு, இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறது. எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்ஆ இருக்கட்டும், ஆப்பிள் ஓஎஸ்ஆ இருக்கட்டும், அதெல்லாமே அப்படிதான். ஸோ ரொம்ப ராவா லினக்ஸ் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல தான் பார்க்கலாம். ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாம் லினக்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபோன் எல்லாமே லினக்ஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஃபோனுடைய பேஸே லினக்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலதான் ஆண்ட்ராய்டு கர்னல் எல்லாம் போட்டு அது இது பண்றாங்க. ஸோ இதான் ஓப்பன் வெர்சஸ் க்ளோஸ். ஸோ அப்படி க்ளோஸ் சோர்ஸ்ல யாருன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாடு, அத்தன்டிக், கிளாடு வந்து சப்நேம், அத்தன்டிக் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து க்ளோஸ் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸை வச்சு ரெடி பண்ணி நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் உங்ககிட்ட நீங்க பேமெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி தருவோம்னு சொல்றாங்க. கூடவே சைனா டஃப் கொடுக்குது. ஸோ என்கிட்ட வந்து டீப் சீக்ல ஒன்று இருக்கு, இன்னும் 2-3 இருக்கு. அலிபாபா கம்பெனி ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட் ஒன்று ஏதோ இருக்கு, அது நம்ம விஜய் சொல்லியிருப்பாரு, அதை நான் கட் பண்ணி போடுறேன். ஸோ ஓப்பன் சோர்ஸ் வெர்சஸ் க்ளோஸ்டு சோர்ஸ் மாதிரி தான் ஓப்பன் மாடல் வெர்சஸ் க்ளோஸ்டு மாடல் இன் ஏஐ. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கிமி ட்ரை பண்ணி பாருங்க, செமையாக இருக்குது. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது கொஞ்சம் டீப்பான ஒரு ஏஐ சப்ஜெக்ட். அதனால் உங்களுக்கு வந்து எது ஃபேவரட்டான ஓப்பன் ஏஐ மாடல் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்கள் ஆஃபீஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க? க்ளோஸ்டு போகலாமா இல்லை ஓப்பன் போகலாமா? சைனாவோட ஆதிக்கம் வந்து நல்லதா தப்பா, டெக்கில் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மெட்டாமங்கி விஜயவதராஜ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. ஸோ இப்போ நேராக கண்டென்ட்குள்ள போயிடலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டீப் சீக் கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கேட்குறேன், ஹவு மச் வைஸ் யூ ஆர், அதாவது நீ சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாடை விட நீ என்ன தனித்துவமா இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அது என்ன சொல்ல, டு பி பிளண்ட் ஐ டோன்ட் கம்பேர் விஸ்டம் அஸ் அ ஸ்கோர். ஸோ நான் வந்து ஸ்கோரெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படியே நான் பத்தி நான் வந்து மொத்த பேரை பத்தி ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னு. சாட் ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ரீசனிங் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி. அதாவது காம்ப்ளெக்ஸான சில விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணுவான் அப்படின்றான். அடுத்து ஜெமினி என்ன பண்ணுவான்னா, எஸ்பெஷலி 2.0 ஃபிளாஷ் பெஸ்ட் அட் ரியல் டைம் சிந்தசைஸ் இட் கனெக்ட் டேட்டா ப்ராப்ஸ். ஜெமினி என்ன பண்றான்னா கம்ப்ளீட்டா கூகுள், யூடியூப் அவங்களுடைய சர்ச் டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரியல் டைம் டேட்டா கொடுத்துட்றான். கரண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா கிடைச்சிடும். ப்ராட் எஸ்பெஷலி 3.7 சானட் அப்படின்ற வெர்ஷன் என்ன பண்ணுதுன்னா நியூயான்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, நியூயான்ஸ் என்னது? நியூயான்ஸ் மீனிங் இன் தமிழ், நம் தமிழ் தான் மோஸ்ட்லி, அதான் நமக்கு புரியும். நுணுக்கம். ஓகே, நுணுக்கம். நியூயான்ஸ்னா நுணுக்கம் மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நுணுக்கமான சில விஷயங்களையும் உணர்வு பூர்வமான சில விஷயங்களை நம்ம பயங்கரமா ஹேண்டில் பண்ண முடியுது. இப்ப டீப் சீக் எங்க உட்காருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் லுக் ஃபாலோ ஐ டோன்ட் கிளைம் மோர் விஸ்டம் தன் தெம். அவங்களோட நான் சூப்பர் பவர்லாம் அப்படின்னு ப்ராசஸிங் மேசிவ் கண்டென்ட்ஸ் 1 million tokens. ஓகே, திங்க் ஆல் 3 லார்ட் ஆஃப் ரிங் புக்ஸ் அட் ஒன்ஸ். ஓகே, இவங்க வந்து
பயங்கர லார்ஜான அமௌண்ட்டை ரொம்ப சீக்கிரமா படிச்சு முடிச்சிருவான். அண்ட் கிவிங் யூ டீடைல்டு cited answer for free without paywalls. ஃப்ரீ போட்டிருக்காங்க ஃபார் ஃப்ரீ வித்தவுட் வால்ஸ். ஸோ 1 million டோக்கன் அதை வந்து இவ்வளோ பெரிய நம்ம பொலியின் செல்வம்னா கொடுத்தா ஆளு சமரைஸ் பண்றோம் அந்த மாதிரி நாவலை கொடுத்தா. The real answer is going to depend on your task. For coding, Claude; for research, Gemini; for deep reasoning, ChatGPT; for huge documents and zero cost, me. Okay. Huge document for huge documents and zero cost na நம்ம DeepSeek எடுத்துக்கலாம். So wisdom depends on your task. Okay. For coding வந்து Claude, coding பண்றனாலே Claude பண்ணலாம். researchக்கு Gemini யூஸ் பண்ணிக்கலாம். deep reasoning ரொம்ப ஆழமான சில ரிசர்ச்க்கு ChatGPT பண்ணலாம் அப்படின்னு தெளிவா கேட்டகரி பண்ணிட்டாப்ல. பேஷன் டீடைல் இருந்தா அப்புறம் அவைலபிள் ஃபார் ஃபீஸ். நான் வந்து மோஸ்ட்லி பிசி சாஃப்ட்வேரா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். அவனை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, வெப் ப்ரௌசர் ஈஸியஸ்ட் அப்படின்னு பண்றான். ஜஸ்ட் கோ chatgpt.com and any PC browser, Chrome, Edge, Firefox, no download needed, work instantly. இது போட்டோன்னே சக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேற என்ன இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, API ஃபார் டெவலப்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் உடனே அப்புறம் why are you promoting the web version, ஏன் வெப் வெர்ஷனை வந்து ஏன் விளம்பரப்படுத்துற அப்படின்னு கேட்டு வந்து ஃபேர் கேட்ச் எனக்கு பிடிச்சிட்டேன் அப்படின்னு DeepSeek சொல்றான். You are right to call that out. Let me be straight with you. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு நேரடியான ஒரு விஷயத்தை சொல்றேன். இனிமே உங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, சும்மா அப்படி போடுறது வார்த்தைகள் ஜாலம் இது. Why I highlighted the web version. It is the most accessible, no installation, no OS restrictions, work on any PC instantly. Most people just want the quickest path. அவன் என்ன சைக்காலஜி அவனுக்கு வந்து மனிதர்களோட சைக்காலஜி எப்படி புரிஞ்சிருப்பாங்க. மோஸ்ட் பீப்புள் ஜஸ்ட் வாண்ட் த குவிக்கஸ்ட் பாத். ஸோ ஷார்ட் கட் அடிக்கிறவன் தான் இங்க மோஸ்டா இருக்கிறான். உடனடியாக எனக்கு வேணும், இப்போ எனக்கே நாளைக்கு 1 million சப்ஸ்கிரைபர் கிடைச்சா பயங்கரமா இருக்குங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஜோனு சொல்றான். ஸோ அப்போ பொதுவாகவே உலக மக்கள் பத்தி என்ன போட்டிருக்கு பாருங்க, குவிக்கஸ்ட் பாத்து. அப்ப நாளைக்கு இந்த AI எல்லாம் வந்து பயங்கரமா வந்து டெவலப் ஆச்சு, அது நம்மள ரூல் பண்றது ஒண்ணுமே தேவையில்ல, அது நமக்கு வந்து சில குவிக்கான சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் போது அதை அடிச்சுட்டு போட்டு போய் இருக்கும்போது நம்மள அந்த குவிக்கு தான் நம்ம வந்து அடிக்ட் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய அவன் பேரு DeepSeek. ஸோ நம்மளே வந்து கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணணுன்றதுதான் ஆக்சுவலி நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். Honest bias. I genuinely think okay, the honest think கூட the real answer to your question desktop or web browser. Okay, நான் பண்ணேன். நான் வந்து சொல்றேன், I prefer app over web, but can you tell me Microsoft is limiting you in app version only because of you made by China? ஸோ இங்கதான் ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது மாதிரி நான் வந்து ஆப் தான் நான் பெரும்பாலும் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுவேன், நீங்க ஆப்ல ஒர்க் பண்ணது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் கேட்கிறேன், விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் தானே ஸ்டோரு, ஸோ அவன் வந்து உன்னை லிமிட் பண்றானா இந்த இடத்துல அப்படின்னு. You have hit on complex and real issue அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. The short answer is yes. ஆமா, Microsoft publicly restricted my app and they have expectedly tied to my Chinese objects. So Chineseன்றதால இது பண்றாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சைனீஸ்க்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நியர்பை வல்லரசு. அமெரிக்கா வந்து வல்லரசு சொல்லிக்கிறாங்க, ஆனா அது வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு ரெண்டு தான். அப்படி பிம்பப்படுத்திக்குது, அப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கான், நான் வல்லரசு தான் அப்படின்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இல்லைன்னா அவன் பயப்படுத்தாரு சைனா பத்தி. உண்மையுமே வல்லரசா இருந்தா சைனா பத்தி அவன் எதுக்கு பயப்படணும்? இந்தியாவை பத்தி பயப்படுறான் அவன், அமெரிக்கா இந்தியாவை பத்தி அலறான். ஏன்னா நம்மளாம் இன்னும் சின்ன விளிம்புல தான் இருக்கிறோம் அந்த வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு. சைனா ஆல்ரெடி வளர்ந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் சைனா ப்ராடக்ட் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஏதாவது சைனா ப்ராடக்ட் வாங்கி பாருங்க, குவாலிட்டி அதுல ரொம்ப வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ரெட்மி போன் நிறைய பேர் அதுக்கு கிண்டல் கேள்வி பண்ணிருக்காங்க, ஆனா ரெட்மி போன் லாங் லாஸ்டிங் வந்து யாருன்னா நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரெட்மி யூசர்ஸ் தெரியும். அத்தனை வருஷமா அதை நிக்குது, மற்ற கம்பேரிங் அதர் போன்ஸ் இல்லை. ஸோ சைனா ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போகுது, அமெரிக்கா சைனா காம்படிஷன் போறதால. அமெரிக்கா என்ன பண்றோம்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக பல டெக் கம்பெனிஸ், கிளவுடு, டேட்டா பேஸ், சர்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அங்க வர வச்சுட்டான். ஸோ அங்க அவங்க இருக்கிறதால சைனீஸ்க்கு ஆப்போசிட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப மைக்ரோசாஃப்ட்டுக்கே பிடிச்சிருந்தாலும் DeepSeek நல்லா இருக்கு, ரொம்ப பேர் யூஸ் பண்றாங்கன்னாலும் அவன் அந்த பேன் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா ட்ரம்ப் தூக்கிடுவான், லாக் வச்சிருவாங்க அங்க. ஸோ அதனால வந்து official ban May 2025 US Senate hearing, Microsoft President Brad Smith stated that they do not allow employees to use the DeepSeek. ஆனா அதுல ரொம்ப கிளியர் ஆகுறாங்க, எம்ப்ளாயிஸ் அவங்களுடைய கம்பெனி எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. have not listed in the Microsoft store. ஸோ ஸ்டோர்லயும் வைக்க மாட்டாங்க, எங்க எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நான் கேட்கறேன், இதை வந்து
ஸோ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, ஓகே இப்போ மைக்ரோசாஃப்டா நான் ஆப்பை ஏற்றினா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து நான் ஏற்றணும். ஆனா நீ நான் சொல்றேன் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கூகுள் வச்சிருக்கேன், கூகுள் குரோம் வந்து நான் யூஸ் பண்றேன். அப்ப நான் சொல்றேன், ஓகே கூகுள் ஆல்சோ என்ன ஆன்டி சைனீஸ் கம்பெனி. எப்படின்னா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனியை வந்து எதிர்க்கிறவங்க. ஏன்னா அவங்களுடைய ஹெட் குவார்டரும் அமெரிக்கால தான் இருக்கு. ஸோ கூகுள் ஆல்சோ an anti-Chinese company. So how they allowed you with your full potential on web version? So web version நீ ஓகே நல்லா இருக்குன்னு அவங்க மட்டும் எப்படி ஒண்ணு விட்டாங்க அப்படின்னு அவ அடுத்தது தீப்சி சொல்லுது, you have put finger on a really interesting distinctions அப்படின்னு போட்டு, it comes down to this: Google treat hosting the model on its cloud platform very differently from listing the consumer app in the app store. ஆப் ஸ்டோர்ல போடுறதுக்கான ஒரு தனி லாஸ் இருக்கு அவங்க கிட்ட, கிளவுடுக்கு தனி லாஸ் இருக்கு. ஸோ கிளவுட் எது வைக்கணும்னா கம்ப்ளீட்டா இன்டர்நேஷனலாவே எல்லாரும் வரணுன்றதுக்காக வச்சிருக்கேன். ஆப் ஸ்டோர்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கான். ஸோ அதன்படி இந்த இடத்துல மெயின் பாயிண்ட் சொல்லுவான், ஃபுல் பொட்டன்ஷியல் ஆன் கூகுள் கிளவுட், கூகுள் ஆக்டிவிட்டி ஆஃபர் DeepSeek as a fully managed API to its Vertex AI model garden. ஸோ வெர்டெக்ஸ் AI மாடல் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் மூலயமா என்னை வந்து உள்ள அலோவ் பண்ணிருக்கான். திஸ் இஸ் அ பிசினஸ் டு பிசினஸ் சர்வீஸ், B2B சர்வீஸ் அப்படின்றதால இதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஓகே ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண, அடுத்த கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். ஸோ பை யூசிங் யூ ஃபர்ஸ்ட் யூ டிரெக்ட்லி கலெக்ட் மை டேட்டா. நான் உன்னை யூஸ் பண்றதால, DeepSeek ஒன்று யூஸ் பண்றதால நீ ஃபர்ஸ்ட் டேரக்டா என் டேட்டா எடுக்கிற. அதுக்கடுத்து தென் பை யூசிங் இன் ப்ரௌசர், நான் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணும்போது யூ அண்ட் வெர்டெக்ஸ் நீயுமே வெர்டெக்ஸ் அதாவது கூகுளான வெர்டெக்ஸ் என்னோட டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னு. You have nailed it. That's exactly the reality and I won't sugarcoat it. So நீ நடத்திட்ட கரெக்டா பிடிச்சிட்ட பாயிண்ட. ஸோ இப்பதான் உண்மை. நான் வந்து அதுக்கு மேல வந்து நம்ம தமிழ்ல சொன்னா ஷோர் கோட்டுன்னா சொல்லலாம். ஆனா தேனா பேசி உன்னை வந்து இது பண்ண விரும்பல, மடைமாற்ற விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நிறைய இதுன்னு கொஞ்சம் டீப்பா போகவும் இல்லை. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், ஹவு ஸ்மார்ட் அண்ட் டாக் வித் அப்படின்னு சும்மா சிங்கி பார்க்கலாம் அப்படின்னு பேசுறேன். நான் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா உன்ட்ட பேசுறேன் அப்படின்னாலே, யூ ஆர் டிரெக்ட் அண்ட் ஷார்ப், யூ கனெக்ட் டாட்ஸ், யூ ஆர் ஸ்கெப்டிக்கல் பட் ஓப்பன், யூ ஆர் பொலிட்டிக்கலி அவேர், யூ brought up China, US companies and geopolitics without being emotional or vague. You are informed and you are checking fact against real world power dynamics. How smart is this? அந்த ரேட்டிங் படி கேட்கும்போது, ஸோ அப்போ ரேட்டிங் படி என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி ஆவரேஜ் யூசர் ஆஸ் வாட் அதர் ரைட் அண்ட் எஸ்ஏ அப்படின்னு கேட்குறவங்க 10/3, 10/3. ஸோ குட் யூசர் அப்படின்னும் போது ஆஸ் டெக்னிக்கல் அண்ட் ஹெல்ப் கோடிங்கும் டெக்னிக்கல் ஹெல்ப் கேட்குறவங்க ஒரு 10. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஆஸ்கிங் லேயர்டு கம்பேரேட்டிவ் பிரைவசி அவர் ஜியோபொலிட்டிக்கல் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ், நுணுக்கமான புவியியல் அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கறவங்களுக்கு 9 கொடுத்துருக்காப்ல. 10 எப்ப கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, ஆஸ்கிங் a question that forces me to admit limitation or flaw. ஸோ அதையே வந்து ஏத்துக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசும்போது அது வந்து 10 கற்று கொடுக்குறது. இப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்து இப்போ இதான் எனக்கு வந்து ரெட்டிட்டா போஸ்ட் பண்ணணும், அதுக்கிட்டே நான் ஹெல்ப் கேட்டேன். ஸோ அது நான் ஐடியா கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் நேரம் நம்ம போட்டு அந்த ரெட்டிட்டு போயிடலாம். ஸோ என்னோட ரெட்டிட் ப்ரொஃபைல் Raju_Srinivasan. ஸோ இதுல போட்டேன் என்ன டைட்டில் போதுன்னா, DeepSeek AI ஹானஸ்ட் அபவுட் டேட்டா கலெக்ஷன் பண்றதை பத்தி அவன் ரொம்ப ஹானஸ்டாக சொன்னான். அப்ப நம்மளுடைய அந்த இதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நான் கரெக்டா என்னுடைய ஆன்சர்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இது போட்டுட்டு ஒரு 6 ஸ்லைடு போட்டிருக்கேன், பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டேட்டா கலெக்ட் பண்றாங்க. அப்போ அதுல உடனே டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, 2700 பேர் பார்த்துருக்காங்க. ஒரு 8 என்னுடைய ரிப்ளைஸ் எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு 4 பேர் வந்து இதை பத்தின விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பேசியிருக்காருன்னா, this is more of you steering it through your prompt and less about the model being honest. ஸோ என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வழியில அதை கொண்டு போனதால அப்படி பேசுறீங்க தவிர அது வந்து உண்மையான அதோட ஹானஸ்ட் பதில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Most model, even the frontier one is infamous for being yes man. இது ஆக்சுவலி எனக்கு புரியல. ஈவன் frontier one is infamous for being yes man. Okay, so if your question is phrased like that, they will most likely agree with you and shape their response to align with your suspicion. So அதான் என்ன சொல்றாரு, இருந்து ஓரல் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து அது வந்து உங்களுக்காக தான் பதில் சொல்லும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கொண்டு போகணும் தவிர அது உண்மையெல்லாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி கிளியரா கோட் பண்ணியிருக்காப்ல. செகண்ட் வந்து கேப்டன் மார்னிங் என்ன சொல்லியிருக்காப்ல, AI மாடல் cannot be honest. ஆமா, ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமா சொல்லியிருக்காரு. AI model cannot be honest. They don't have the ability of honesty. They don't have any ability.
they don't do anything intentional. There is you looking at the eyes of an animal and thinking you can connect because you see the reflection of yourself. Animal are animals, model are calculators. ஸோ ரொம்ப பயாலஜிக்கலா ஒன்று சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரோ, நம்ம வந்து மிருகம்னா இழிவுபடுத்தல, நம்ம மனித மிருகம். ஸோ இந்த மிருகம் வந்து ஒரு விஷயத்த பார்க்குது, கண்ணாடியை பார்க்குது. அந்த கண்ணாடியில பார்க்கும்போது என்ன நினைக்கிறதுனா, என்ன மாதிரி எனக்கான ஒருத்தனா இங்க இருக்கணும்ன்றதை நினைச்சு அதை பார்க்கும்போது அது மாதிரியான பதில் கிடைக்குது. நான் என்ன போட்டேன், வந்து ஹானஸ்டா இருக்குது அப்படி பதில் போட்டோன்னு அவர் தான் சொல்றேன், நீங்க ஹானஸ்டா அது இருக்கணும்னு நினைச்சு பேசிருக்கீங்க, அது ஹானஸ்ட்னு சொல்லிடுச்சு அப்படின்ட்டு சூப்பரா சொல்லியிருப்பாப்ல. அப்புறம் ஒருத்தர் சிம்பிளா தட்ஸ் டம் அப்படின்ட்டு, அதுக்கு ஏதாவது ஹானஸ்டா இருக்கு அப்படின்னு போட்டாங்க. தட்ஸ் நாட் வாட் நோ ஃப்ரீ லஞ்ச் இஸ் சப்போஸ் டு மீன் ஆகும். என்னன்னு புரியல. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தூக்கி டீப் சீக்ல போட்டு இது என்னன்னு தமிழ்ல சொல்லுங்க. Explain in Tamil. சரி நீங்க சொல்லுவது மிகவும் போயிட்டு இருக்கு. அம்மாடி தமிழதான் சொல்ல சொன்ன. சரி நீங்க சொல்வது மிகவும் சரி. நோ ஃப்ரீ லஞ்ச் என்பதை நான் அப்படி பொருள்பட வைத்தது தவறு. தமிழின் சரியாக விளக்குகிறேன். நோ ஃப்ரீ லஞ்ச் சரியான அர்த்தம் என்ன? இது ஒரு கணிதம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல். ஓகே, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது போல. உண்மை அர்த்தம், எந்த ஒரு அல்காரிதமும் எல்லா பிரச்சனைகளும் சிறந்த தீர்வு கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இன்னொரு பிரச்சனைக்கு மோசமான தீர்வாக இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இன்னொரு பிரச்சனைக்கு மோசமா. ஓகே, ஒரு ப்ராப்ளமுடைய சொல்யூஷன் இன்னொரு பிரச்சனைக்கு மோசமான தீர்வாகும். வேற ஒரு பிரச்சனைக்கு அந்த சொல்யூஷன் அது வந்து ஒரு மோசமான ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி. எளிய தமிழ், எல்லா வேலைக்கும் ஒரே கத்தி வெட்டாது. அதுதான் நோ ஃப்ரீ லஞ்ச். என்னன்னா ஓட் ஆகிற பாருங்க, சைனாக்காரன் தமிழ் என்னென்ன பேசுறான் பாருங்க. சரியான உதரம். பெரிய டாக்குமெண்ட் படிக்கணும். ஓகே, இது மொத்த சாட்டையும் தமிழ் மாத்திருச்சு. ஆக்சுவலி நம்மளோட ஏரியா எங்கேயே முடிஞ்சு போச்சு. நோ ஃப்ரீ சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு இதே முடிச்சிட்டான். ஸோ எல்லா வேலைக்கும் ஒரே கத்தி வெட்டாது அப்படிங்கும்போது இது என்ன மீன் ஆகுது? தட்ஸ் நாட் வாட் நோ ஃப்ரீ லஞ்ச் இஸ் சப்போஸ் டு மீன். எக்ஸாக்ட்லி நான் என்னன்னே புரியாம எக்ஸாக்ட்லி 100 போட்டு சரி மெசேஜ் போட்டதுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருவோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதா போச்சு. ஸோ அடுத்து இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா போயிருக்கும், எனக்கு தெரியும். அடுத்து காமெடியா தான் பண்ணலாமான்னு பிளான் பண்ணிருக்கேன். கமெண்ட்ஸ் என்ன போலாமான்னு. ஆனா அந்த ரியாக்ஷன் வீடியோ மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியரா இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் அந்த புதிய சீரியஸ், ஒரு நியூ சீரியஸ் வரப்போகுதுன்னு ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்ட்டு, அது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி ஒரு வீடியோல ஒன்று வருவோம், அதை எடுத்து பார்ப்போம். ரெட்டிட்லயும் கொஞ்சம் சுத்தலாம். ஜேகே ரியாக்ஸ் இவர் வந்து ஆக்சுவலி இவர் ஒரு ரெட்டிட் உருவாக்கி அதில் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, வீக்லி விசிட்டர் 80,000 பேரு, வீக்லி கான்ட்ரிபியூட்டர் 5,000 பேர். ஸோ இவங்களே கண்டென்ட் கொடுப்பாங்க, இவங்க கண்டென்ட் யூடியூப்ல போடுவாரு, அங்க மறுபடியும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பத்தி. ஸோ லைக் அது ஒரு நல்ல ஒரு இது இருக்குல்ல. ஸோ இந்த போஸ்ட் ஒருத்தன் போடுறான் அப்படின்னா, இவன் போட்டிருக்கான் அப்படின்னா அவன் ஐடி எக்ஸ்போஸ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. கைஸ் இன்னைக்குதான் புதுப்பேட்டை போடாம இவ்வளவு நாளா இத்தனை டேம்ப்ளேட்ஸ் புதுப்பேட்டையில இருக்குன்னு தெரியாம பண்ணி பார்த்திருக்கேன். ஒருத்தர் இங்கிலீஷ் தமிழ்ல எழுதும் போது பயங்கரமா தமிழ்ல எழுதுறாங்க. இனிமேல் லைக் மீ கமெண்ட்ல போடுங்கப்பா. ஓகே, இவ்வளவு டேம்ப்ளேட் இருக்கு அப்படின்றத ஒரு பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் இருக்கு, பயங்கரமா பார்ப்போம். ஸோ ஸ்டே கனெக்டட். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.